போன எபிசோட்ல ஹீரோயின் வீட்ல இருக்கிறப்போ வீட்டோட ஓனரா பார்க் தான் வந்திருப்பான். இத பார்த்து அவங்களுக்கு ரொம்பவுமே பயம் வந்திருக்கும். உள்ள வந்து ஹீரோவையும் குழந்தையும் பார்த்தா நம்மள பத்தி என்ன நினைப்பான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். வீட்டுக்கு பார்க் வந்ததை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவுமே பயந்துடுறாங்க. இவன் கண்ணுல இவங்க மாட்டக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவையும் நம்ம தலைவனையுமே ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு வெளில மட்டும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. யாருக்கு இவ இப்படி பயப்படுறான்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறப்பதான் தெரியுது பார்க் வந்திருப்பான். அன்னைக்கு மழையில கூட பார்க் பண்ணப்போ நம்ம ஹீரோ பார்த்ததுனாலதான் இது யாருன்னு சொல்லி அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு. என்ன இந்த இடத்துல நீ இருக்கன்னு கேக்குறப்போ என்னோட அக்காவும் மாமாவும் இந்த வீட்டுலதான் இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம தலைவனோட ஒரு பொம்மை ஒண்ணு கீழே கிடக்கும். அதை பார்த்தவன், ஏய் என்ன நீ இந்த மாதிரி பொம்மைலாம் யூஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறப்போ ரூம்ல இருந்த நம்மளோட தலைவன், ஏய் பொம்மைய குடுறான்ற போல வந்து பொம்மைய வாங்கிடுறான். இவனை பிடிக்க நம்ம ஹீரோ வரப்போ கால் தவறி படார்னு கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்தா பார்க்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஹீரோயினுக்குள்ள இவங்க எல்லாம் இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகி நிக்கிறப்போ ஹீரோயினுக்கு என்ன பேசுனே தெரியாது. உடனே ஏய் இங்க வேணாம், நம்ம வெளில போய் பேசலாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டுமே போறாங்க. காஃபி ஷாப்ல உட்கார வச்சு ஹீரோயின் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட அக்காவும் மாமாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனால தான் இந்த குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை நான் வாங்கிட்டு வந்து இந்த குழந்தையுமே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரம் அந்த குழந்தை கூட இருந்தவரு என் மாமாவோட தம்பி தான். என்னால வேலைக்கு போயிட்டா குழந்தைய சரியா பாத்துக்க முடியாதுன்னு தான் இவனுமே இந்த வீட்டுல இருக்கான். ஆனா இவன் கொஞ்ச நாள்ல போயிடுவான்னு சொல்லி ஹீரோயின் மறுபடியுமே இவன் போயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்க் ஏதோ தப்பா நினைச்சிட போறான்னு சொல்லி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பார்க் என்ன பண்றான்னா, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. மத்தவங்க யாராச்சும் இது போல பார்த்தா உன்னை தப்பா நினைப்பாங்கன்னு தானே நீ பயப்படுற. அதெல்லாம் எனக்கு நல்லாவுமே புரியுது. அந்த பையனை நீ வேலைக்கு போயிட்டா உன்னால பாத்துக்க முடியாதுதான், அதுக்கு தான் அவன் இருக்கான்னு எனக்கு புரியுது. ரொம்பவுமே ஸ்ட்ரைன் பண்ணி நீ என்கிட்ட இது போல பேச வேணாம்னு சொல்லி பார்க் சொல்லும்போது ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இவங்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு இருந்தோம், ஆனா இவனே நல்லா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தா இங்க நடந்த சின்ன சின்ன இன்சிடென்டால ஹீரோ கையில வச்சிருந்த சாப்பாடு கீழே தவறி விழுந்திருக்கும். அதை அவரே எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் இதை பார்த்தவங்க ஹெல்ப் பண்றதுக்காகவுமே வருவாங்க. ஆனா ஹீரோ செம்ம கடுப்புல இருப்பாரு. ஏன் இப்ப மட்டும் வந்து ஹெல்ப் பண்ற? உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் வந்தவனே என்னையும் இந்த குழந்தையும் ரூம்ல அடைச்சு போட்டுட்டு நீ மேக்கப் பண்ணிட்டு போய் அவனை கூப்பிட தானே போனேன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா ஹீரோ அது மட்டும் இல்லாம அன்னைக்கு குழந்தைக்கு அடிபட்டப்போ உனக்கு பல தடவை கால் பண்ணா, நீ அவன் கூட தானே நின்றுகிட்டு இருந்தேன், அவன் கூட தானே நீ போயிருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நான் ஒன்னும் அவங்க கூட டேட்டிங்லாம் போல, வேலை விஷயமா தான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. அது போல ஃபீலிங்ஸ் ஒன்றும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ இன்னுமே கடுப்பாயிடுறாரு. ஹீரோ அந்த இடத்த விட்டு அவர் ரூமுக்கு போய் படுத்துறாரு. ஆனா தூக்கம் வராம இருக்கு. அதனால உடனே ஹீரோ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காகவே போவாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட மேனேஜ் தான்டா ஃபர்ஸ்ட் லவ், அவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு இப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு, நீ ஏன் மச்சான் இப்படி பண்ற, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுறன்னு கேட்கும்போது, டேய் எனக்காகவே இல்லடா, இந்த பச்சை மண்ணுக்காக தானே நான் பேசுறேன், கொஞ்சமாச்சும் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ அப்படி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஹீரோயினோட ஆபீஸ்ல பார்த்தா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு பிளேட்டையே மாத்திடுறாங்க. ஏய் ஒருவேளை ஹீரோ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது அப்படிலாம் பேசாதன்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல நீங்க கொஞ்ச நாளாவே ஆக்வர்டா இருந்துகிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு ரெண்டு பேருமே தூங்குனதுல இருந்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்க, ஆனா இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு போல ஆகுது அவங்க ஃப்ரெண்ட் இது போல சொன்னதால. அதுக்கப்புறமா இவங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. இது பார்க் தான் பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம நிறைய கிளைண்ட புடிச்சாகணும், இதுக்கப்புறமா தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லாருமே போக்கஸ்டா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ ஹீரோனை அவன் தனியா கூப்பிட்டு பேசுறான். உன்னோட கிளைண்ட் அப்ரோச் பண்ற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அசிஸ்டண்டாவே இருக்க போற, நிறைய கிளைண்ட நீ தான் பேசணும்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பேசிக்கிட்டு இருந்த ஹீரோக்கு ஏமி மெசேஜ் பண்ணிருப்பாங்க, என்னப்பா நீ பாதியிலே போயிட்டேன்னு சொல்லி கேட்கிறப்போ ஹீரோக்கு ஐயோ இதை மறந்துட்டோமேன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படியே ஏமியை பாக்குறப்போ மேனேஜர் பாக்குறதுக்காகவுமே வராரு. அந்த மேனேஜர் தான் அவங்களோட ஹஸ்பண்டா இருக்கிறப்போ, ஏன் உன்னோட ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்போ, என் ஒர்க்லாம் நல்லா போகுது, நான் சொன்னதை நீ பண்ணியேன்னு கேட்க, ஏமி இவங்க கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. 25 வருஷமா உன் கூட தான் இருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டிவோர்ஸ் பண்ணா எனக்கு சொத்து ஏதாச்சும் கொடுப்பேன்னு கேட்க, நீ என்னடா பண்ண உனக்கு சொத்து கொடுக்குன்னு சொல்லி ஏமி ரொம்ப மோசமா பேசிடுறாங்க. அந்த நேரம் தான் மெசேஜ பார்த்து நம்ம ஹீரோமே ஏமியோட ஆபீஸ்க்குமே வராரு. ஏமி ஹீரோவை பார்த்து, ஏன் தம்பி அன்னைக்கு பாதியிலே போயிட்டேன்னு கேட்கும்போது, இல்ல மேடம் அந்த இல்ல மேடம் அந்த குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு அதனாலதான் போயிட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த குழந்தைக்காக தான்ப்பா நான் உன்னை வேலைக்கே சேர்த்துக்க போறேன்னு சொல்லி
ஹீரோ அன்னைக்கு நம்ம தலைவன கூப்பிட்டு போனப்போ கேமராவுமே விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த கேமரால இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஏமி பார்த்திருப்பாங்க. அத டெவலப் பண்ணியும் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டூடியோல நெறைய பொருள் இருக்கு. அத வச்சு தான் உன்ன ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். ஆனா நீ இந்த பையன வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருக்க. அதனால தான் எனக்கு உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட்டா இருக்க போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, அன்னைக்கு போதையில இருந்தப்போ ஹீரோயின ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அத காட்டி, "யார்றா இந்த பொண்ணு? உன்னோட லவ்வரா? இல்ல வந்து கேர்ள் ஃபிரெண்டான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல மேடம். எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது மேடம்" சொல்லி கத்தி சொல்லுவா. இவங்களுக்கு தெரிஞ்சிருது. "டேய் நான் உன்னோட வயசுலாம் தாண்டி தான்டா வந்திருக்கேன். எனக்கு என்னமோ இந்த பொண்ண உனக்கு ரொம்பவே புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த பொண்ண நீ எப்படி பாப்பியோ, அத மனசுல வச்சு தானே இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, "நான் உன்ன பர்சனலாவே இந்த கொஸ்டின் கேட்க விரும்பல. இதுக்கப்புறம் நமக்கு நெறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு நீ தான் அசிஸ்டன்ட்டா வரப்போற. இதுக்கான பணத்த நான் உனக்கு குடுத்துர்றேன்னு" சொல்லும்போது, ஹீரோவுமே இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலைய விட்டுட்டு இந்த வேலைக்கு போயிடலான்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வெளில வந்துகிட்டு இருக்கிறப்போ, ஹீரோனுக்கு தெரிஞ்சவங்கள மீட் பண்றாங்க. "ஏய் எப்படி இருக்க? குழந்தை நல்லா இருக்கான்னு?" சொல்லி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ, "என்னோட ஹஸ்பண்டோட நாங்க பிக்னிக் போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்கன்னு?" கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. தலைவனுக்கு அடிபட்டப்போ டாக்டர் இந்த பையன ஒரே இடத்துல வச்சுக்காதீங்க. நெறைய இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த இடத்துக்கு நம்ம தலைவன கூப்பிட்டு போனா அவன் நல்லாயிடுவான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால வீட்ல எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோவுமே அந்த இடத்துல இருப்பாரு. ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சரி ஹீரோவுமே கூப்பிட்டு போகலான்னு சொல்லி, "நாங்க பிக்னிக் போறோம். நீனும் வரியான்னு?" சொல்லி கேட்க, ஹீரோவுமே ஒத்துக்கிறாரு. ஆனா கார்ல ஏறுனா தான் தெரியுது. ஆனா கார்ல போகும்போது தான் தெரியுது நெறைய பேர் இருக்காங்க. ஹீரோ தனியா தான் பிக்னிக் போலான்னு சொல்லி நெனச்சிருப்பாரு போல. ஆனா இவ்வளோ பேர பார்த்தோனே ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. எப்படியோ ஹீரோ கேம்பிங் பண்ற இடத்துக்குமே வந்துடுறாங்க. ஹீரோயின் டென்ட் போடுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ, இது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ட் போடலான்னு சொல்லி பார்ப்பாரு. வேக வேகமா டென்ட் போட்டுடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது, இவங்கள கூப்பிட்டு வந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் வேகமா டென்ட்ட போட்டிருப்பாரு. இவங்க இன்னுமே ரொம்ப ஸ்லோவா தான் டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவரு ஹெல்ப் கேட்டாலும் ஹீரோ ஹெல்ப்லாம் வேணான்னு சொல்லிடுவாரு. இவங்களுமே கஷ்டப்பட்டு அந்த டென்ட்ட போட்டாலும், அங்க விளையாண்டுட்டு இருக்கிற சின்ன பசங்க, இதெல்லாம் ஒரு டென்ட்டான்னு சொல்ற போல தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு நம்ம என்ன இவ்ளோ வீக்காவா இந்த டென்ட்ட போட்டுருக்கோம்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த டென்ட்ட போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு இங்க வந்தது சுத்தமாவுமே புடிக்கல. ஹீரோயின் கிட்ட எனக்கு வந்ததே புடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, நான் வந்த ரீசனே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு கிடையாது. அங்க பாருன்னு சொல்றப்போ, தலைவன் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த இருக்கிற பசங்களோட. இவனுக்காக தான் நம்ம வந்தோம்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு நேத்து திட்டுனது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால சாரி கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண பார்க்கிறப்போ, நம்ம தலைவர் ரெஸ்ட் ரூம் போயிறாமல டைப்பர மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டுமே போயிடுவாங்க. ஆனா ஹீரோக்கு சடனா மூடு ஸ்விங் ஆயிடுது. நான் எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கணும்? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையேன்னு சொல்லிட்டு அத கேட்காமலே விட்டுடுறான். இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ, அங்க விளையாடுற சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா, "அங்கிள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு" சொல்ல, ஹீரோவுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே. அங்க இருக்க எல்லாருமே வளச்சு வளச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே நம்ம தலைவன் ஹீரோயின் கூட இருக்கிறப்போ, அந்த ஃபோட்டோஸ்லாம் சில ஃபோட்டோஸ் எடுத்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறப்போ, ஹீரோவுக்கு ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுது. தூங்கலான்னு சொல்லி வருவாரு. அப்ப ஹீரோயின் ஃபோனுக்கு பார்க் கால் பண்றத பார்த்துட்டு, ஹீரோ ஃபர்ஸ்ட் கடுப்பு தான் ஆகுறாரு. இருந்தாலும் முக்கியமான வேலையா இருக்க போதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயின் அந்த கூட்டு வந்த ஆன்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அத பார்த்துட்டு அங்க கிட்டயுமே போவாரு. அப்போ ஹீரோயினும் கூட இருக்கிறவங்க பேசுறத இவரு கேட்டுடுறாரு. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பையன் பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கான். அவனுக்கு ஹெல்ப்பாவும் இருக்கான். 2 பேருமே க்ளோஸா இருக்கிற போல இருக்கு. நீங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு" சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல, இல்ல நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காகலாம் அவன் கூட பேசிட்டு இல்ல. இந்த குழந்தைய பார்த்துக்கணும் தான் அவன வச்சுக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு மட்டும் தான் இந்த பொண்ணு நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? நம்ம போனா கூட இந்த பொண்ணுக்கு கவலைலாம் இல்ல போலன்னு நினைச்சுட்டு ஹீரோ ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, ஹீரோ கிராஸ் பண்ணி போறத பார்த்து, ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் ஏன் சாப்பிடாம போறான்னு சொல்லிட்டு, இவங்க சாப்பாட ஊட்டி விடலான்னு கூட பார்ப்பாங்க. "ஏய் எனக்கெல்லாம் இது வேணாம்" அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுர்றான். ஹீரோயினோட சாப்பாடு எல்லாமே கீழ கொட்டிடுது. இவன் என்ன இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமா, இவன்கிட்ட நான் ஓவரா கேர் எடுத்துக்கிட்டேன்ல, இது என்னோட தப்பு தான்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் பார்க் அவங்களுக்கு கால் பண்ணி, "இது போல ஒரு கிளையண்ட் உனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அத எனக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமான்னு?" கேட்க, ஓகே. நானும் பண்றேன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. "ஏய் லீவ்லாம் போட்டிருக்க. எங்க போயிருக்கேன்னு?" கேட்கிறப்போ, "நாங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட நான் கேம்புக்கு வந்திருக்கேன். தலைவன பார்த்துக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கோம்ன்னு" சொல்ல அவனுக்குமே புரியுது. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட பகுதி போல இருக்கும். அதுக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆயும் ஹீரோயின் வரலன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே, இவங்கள கூப்பிட்டு வந்தவங்க ஹீரோவ போய் தேடி பார்க்க சொல்லும்போது, ஹீரோ இன்னுமே கோவத்துல கத்துறாரு. "போன அந்த பொண்ணுக்கு வர தெரியும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே, "நான் இல்லாம இருந்தா கூட அவளுக்கு சந்தோஷம் தானே. அதனால தானே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லும்போது தான் அந்த லேடி சொல்றாங்க, "ஏய் நீ முழுசாவே கேட்கலையான்னு" சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க,
ஹீரோ ஹெல்ப் பண்றது ஹீரோனுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். இவன் எங்கேயும் போகாம இங்கே இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே தெரியுது. உடனே தலைவன அங்க இருக்கிற லேடி கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு ஹீரோயின தேடி வேக வேகமா போக ஆரம்பிக்கிறான். போற எல்லார்கிட்டயுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, சடனா ஹீரோயினோட வாய்ஸுமே கேக்குது. ஹீரோ போய் பாக்குறப்போ, ஒரு ஒரு பள்ளத்துல அவங்க விழுந்துடுறாங்க. கால்ல நல்லா அடிபட்டுடுது. ஏன் இந்த பக்கம் இப்படி வந்து விழுந்திருக்குன்னு கேட்டா, இல்ல நெட்வொர்க் கிடைக்கல. அத இப்ப தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறப்ப தான் நான் விழுந்துட்டேன்னு சொல்லும்போது, அவங்க கால்ல நல்லாவே அடிபட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கேபின் போல இருக்கு. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அடிபட்ட காயத்த பார்த்துட்டு அது ஈரமாக கூடாதுன்னு சொல்லி இவரு ஊதி விட்டுட்டுலாம் இருப்பாங்க. தொலைஞ்சு போன ஹீரோயின கண்டுபிடிச்சனால, இவர கூப்பிட்டு வந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோ இத போல நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன தேடி வந்து நீ மழையில ரொம்பவுமே நனைஞ்சுட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ எனக்கு இது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு மழைங்க தான் சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்றப்போ, அப்பதான் ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ அவங்க அண்ணன பார்க்கணும்னு சொல்லிட்டு மழையில தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த விஷயம் ஹீரோனுக்குமே புரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் மழைய பார்த்து நீ பயப்படுற போல இருந்தனா, எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. நான் வந்து உனக்கு கொடையா வந்து நிக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னடா இந்த பொண்ணு இவ்ளோ கேரா நம்மள பத்தி யோசிக்குதேன்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்களோட கால்ல அடிபட்டதால நடக்க முடியாது. அதனால ஹீரோ தூக்கிட்டு தான் போவாங்க. ஆனா இப்பதான் இவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே, ஏய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லும்போது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொன்னா, ஃப்ரெண்ட் இல்லன்னா இறக்கி விட்றா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறமா 2 பேருமே சந்தோஷமா அந்த கேம்புக்குமே வருவாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு நைட்டே அந்த இடத்த விட்டு போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வந்தவங்ககிட்ட இந்த இடத்துல ஒரு குழந்தை தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி கேப்ல வேகமா வீட்டுக்குமே போவாங்க. ஆனா வீட்டுக்கு வெளில அந்த பார்க் நின்னுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு என்னன்னே புரியல. என்னன்னு சொல்லி கேட்கிறப்பதான், இல்ல ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு ஃபோன் ரீச் ஆகல. நானும் நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் குழந்தையும் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ வீட்டுக்கு போறேன்னு கேட்க, ஹீரோவுமே வேண்டாம் வெறுப்பா தான் அங்கருந்து நடந்து போவாங்க. அப்படி ஜன்னல் வழியா அவரு பார்க்கிறப்போ, இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சடனா இவங்க 2 பேருமே கார்ல ஏறி போறத பார்த்து, ஹீரோவுக்கு என்னடா அவன் மேனேஜரா இருந்துட்டு ஓவரா இது போல பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இவனுக்கு அடிபட்டுருக்கும்ல. அதனால வேக வேகமா இவங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ரொம்பவுமே பதட்டமா அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே பேசிட்டு, அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வரப்போ, உனக்கு எப்படி ஓகேவான்னு கேட்க, சின்ன அடி தான் சரியாகிடும்னு சொல்லும்போது, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்பவே ஷைன் பண்ணிக்க வேணான்னு சொல்ல, ஹீரோனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் என்ன நம்மள இப்படி பார்த்துக்கிறான்னு சொல்லி ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வர்றதுக்கு ரொம்பவுமே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஹீரோ படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில வேக்கப் ஆகுறப்போ, மழையில நனைஞ்சதால அவனுக்கு இருமல் வந்திருக்கு. அதோடயே வெளில வந்து பார்த்தா, ஹீரோனும் நம்ம தலைவனும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பார்க் கூட ஒரு சின்னதா மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் போறேன்னு சொல்ல, எதுக்காக இவனையுமே கூப்பிட்டு போறேன்னு சொல்லும்போது, இல்ல குழந்தையும் தான் கூப்பிட்டு வர சொல்லி பார்க் சொன்னாருன்னு சொல்லி ஹீரோயின் அத பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இரும்பிக்கிட்டே ஹீரோ அந்த வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோனுக்கு இரும்புறத பார்த்தோனே, என்னாச்சு உடம்பு சரியில்லையா? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்க, உன்ன தான் உன் மேனேஜர் கூப்பிட்டார்ல, நீ அங்க போ. எதுக்காக என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுறப்போ, ஹீரோ இவங்க பண்ற ஹெல்ப்ப ஏத்துக்க மாட்றாரு. அதனால என்ன பண்றேன்னு தெரியாம, நம்ம தலைவன கூப்பிட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்குமே போறாங்க. பார்க் வந்து நம்ம தலைவனுமே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவன் ஆல்ரெடி ஒரு பொம்மை வச்சிருப்பான்ல, அதே போல பொம்மைய அவன்கிட்ட குடுக்குறப்போ, அவனுமே சந்தோஷமா அத வாங்கிக்கிறான். இப்போ இவங்க சாப்பிடுறதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குமே போறாங்க. நம்ம தலைவனுக்காக அவன் என்ன பண்றான்னா, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஃபுட்ட குடுக்குறான். ஹீரோனுக்கு வர ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்க்க ஹீரோனுக்கு ரொம்பவுமே ரொமான்டிக்கா இருக்கு. இவன் என்ன இவ்ளோ கேர் எடுத்து நம்மள பார்த்துக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோவ பார்த்தா அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் ரொம்பவுமே தனியா இருக்காரு. கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, இவங்க கேம்ப் போனப்போ அந்த இடத்துல நெறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இவரு பார்க்கிறப்போ, இவருக்குமே ஏதோ ஃபீலிங்ஸ் வர போல இருக்கு. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு ரொம்பவுமே உடம்பு சரியாம இப்படியும் அப்படியும் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, ஃபோன் வரத பார்த்தா கூட அவரு கட் பண்ணி விட்டுருவாரு. என்ன இவன் ஃபோன எடுக்கல, இவனுக்கு என்ன ஆச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குமே நம்ம வேற இடத்துக்கு போலாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இல்ல என்னோட மாமாவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லன்னு நினைக்கிறேன். அவன் ஃபோன எடுக்க மாட்றான். நான் அவன போய் பார்க்கணும். நம்ம இன்னொரு நாள் வேணா போலான்னு சொல்லும்போது, பார்க்குக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இவ்ளோ செய்றோம். ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு அவன் மேல கேரா இருக்காளேன்னு சொல்லி பார்க்குக்கு தோணிக்கிட்டு இருந்தாலும், இங்க ஹீரோ தூங்கி கண் விழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் இல்லன்னு சொல்லி தான் ரொம்பவுமே புலம்பியிருப்பாரு. இவனுக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு சுட தண்ணி வச்சு ஒத்தனம்லாம் குடுத்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன நம்ம மேல இவ்ளோ கேரா இருக்குன்னு சொல்லி அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோயின் கண் முழிச்சுறாங்க. எல்லாம் ஓகேவா? உனக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சா?
உன் உடம்பு ரொம்பவுமே சூடா இருந்துச்சு. நான் ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, இப்பதான் ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின பார்த்து, "ஏய் நீ இல்லன்னு சொல்லி நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாவே நீ இருப்பியான்னு" சொல்லி ப்ரொபோஸ் பண்ற போல பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.